குட் மார்னிங் ஜூனியர். குட் மார்னிங் சீனியர். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி காட்டுறேன், அதை பாருங்க, உங்க ஒப்பீனியன் சொல்லுங்க. Twin dancers. விஜயநகர பேரரசில் அன்னைக்கு தீபாவளியை செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. மக்கள் எல்லாம் பட்டாசு வெடிச்சு சந்தோஷமா இருந்தாங்க. மன்னர் கிருஷ்ணதேவராயர் ஆடல் பாடல் நிகழ்ச்சியில கலந்துட்டு இருந்தார். அது ஒரு ஜாலியான செலிப்ரேஷன் டே. அப்ப 2 பெண்கள் மன்னருக்கு முன்னாடி வந்தாங்க. மன்னர் அவர்கள் வாழ்க. மன்னருக்கு எங்கள் வணக்கங்கள். பெண்களே, நீங்கள் யார்? உங்களுக்கு என்ன வேண்டும்? மன்னரே, நாங்கள் இருவரும் சகோதரிகள், இரட்டை பிறவிகள். நாங்கள் நடனக் கலைஞர்கள். வெளிநாட்டிலிருந்து உங்களை சந்திக்க வந்திருக்கிறோம். சரி, உங்கள் வரவு நல்வரவாகுக. என்ன வேண்டும்? தங்கள் முன் நடனமாட விரும்புகிறோம். உங்களது அனுமதி தேவை. அப்படியா? சரி, நடனமாடுங்கள். உங்கள் நடனம் எப்படி இருக்கிறது என்று பார்த்து விடலாம். நடன சகோதரிகளே, அற்புதமான நடனம். இந்த அவை முழுவதும் மகிழ்ச்சியில் ஆழ்ந்து விட்டது. மிக அற்புதமாக ஆடினீர்கள். நீங்கள் என் பரிசை ஏற்றுக்கொள்ளுங்கள். மன்னரே, எங்களது பணிவான வேண்டுகோள். எங்களுக்கு உங்களது பரிசு தேவையில்லை. எங்களில் யார் மிகச்சிறந்த நடனக்காரி என்று மட்டும் சொல்லுங்கள். அதுவே எங்களது வேண்டுகோள். நடன பெண்களே, இது என்ன புதுமையான வேண்டுகோளாக இருக்கிறது? ஆம் மன்னரே, எங்களுக்குள் யார் மிகச்சிறந்த நடனக்காரி என்று போட்டியிருக்கிறது. அதற்கான விடையையே உங்களிடம் எதிர்பார்க்கிறோம். இந்த அரசவை மிகச்சிறந்த நடனக்காரியை தேர்ந்தெடுத்தால் நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைவோம். அமைச்சரே, உங்கள் கருத்து என்ன? இந்த இருவரில் யார் மிக சிறப்பாக நடனமாடியது? மன்னிக்க வேண்டும் மன்னா, இருவருமே மிக சிறப்பாக நடனமாடினார்கள். என்னால் தனித்தனியாக பிரித்து கூற முடியவில்லை. சேனாதிபதி, உங்கள் கருத்து என்ன? மன்னிக்க வேண்டும் மன்னா, என்னால் மிகச்சரியாக கூற முடியவில்லை. இருவருமே சமமாக நடனமாடினார்கள். அவையோர்களே, இங்கே இருப்பவர்கள் யாராவது ஒரு முடிவு சொல்ல முடியுமா? முடியாது மன்னா, எங்களால் இயலாது. என்னாலும் இயலாது மன்னா, கடினம் மன்னா. இருவருமே வெற்றி பெற்றார்கள். இருவருமே சிறப்பாக செயல்பட்டார்கள். தென்னாலிராமா, உன் கருத்து என்ன? இவர்களுக்கு நாளைய தினம் போட்டி வைக்க விரும்புகின்றேன். பிறகு நம் முடிவை சொல்லலாம். சரி, உன் விருப்பப்படியே ஆகட்டும். நடன பெண்களே, நாளை நாம் சந்திப்போம். அரசவை கலையலாம். அரசவையில் உள்ள அனைவரும் கலைந்து செல்கிறார்கள். தெனாலிராமனும் அரசரும் மட்டும் இருந்தார்கள். தென்னாலிராமா, இது நம் அறிவுக்கு கொடுக்கப்பட்ட சவால். சரியான முடிவெடு. ஜாக்கிரதை. அன்றிரவு தெனாலிராமன் ஆழ்ந்த யோசனையில் இருந்தார். அக்கா தங்க 2 பேருமே நல்லா நடனம் ஆடுறாங்க. ஒரே மாதிரி நடனம் ஆடுறாங்க. அவங்க உடைய தவிர வேற எந்த வித்தியாசமும் இல்லை. பெரிய சோதனையாக இருக்கே. இதை எப்படி சமாளிக்க போகிறேன்? வேணும்னே நமக்கு சவால் விடுறாங்க. தப்பாக முடிவு கொடுத்துட்டா அரசவையில் நம்முடைய மரியாதை போயிடும். ஏன் அரசருக்கே கூட மக்கள் மத்தியில் மரியாதை போயிடும். இந்த பெண்கள் நடனமாட வந்தாங்களா இல்லை நம்ம அறிவை சோதிக்க வந்தாங்களா? பெரிய சிக்கலா போச்சே. இதை எப்படி சமாளிக்கிறது? மறுநாள் பொழுது விடிந்தது. தென்னாலிராமா, நடன பெண்கள் தயார். இப்பொழுது நீ தீர்ப்பளிக்க தயாரா? வணக்கம் மன்னரே. அவர்கள் ஆடும் விதத்தில் ஒரு சிறு மாறுதல் தேவை. சொல் தென்னாலிராமா. அவர்கள் இருவரும் இந்த மலர்களை கையில் வைத்துக்கொண்டு ஆட வேண்டும். உன் விருப்பப்படியே ஆகட்டும்.
வணங்குகிறோம் தெனாலிராமரே. இப்பொழுது சொல்லுங்கள், எங்களில் மிக சிறந்த நடன பெண்மணி யார் என்று. சிகப்பு உடையணிந்திருக்கும் நடன பெண்மணியே சிறந்த நடனக் கலைஞர். தெனாலிராமரே, என்ன சொல்கிறீர்கள்? என் நடனத்தில் என்ன குறை கண்டீர்கள்? தென்னாலிராமா, ஏன் இப்படி கூறுகிறாய்? உன் தீர்ப்புக்கு காரணம் என்ன? சொல்கிறேன் அரசே. இருவருக்கும் பூக்களை கொடுத்து நடனமாடச் சொன்னேன். அந்த பூவில் ஒரு முள் இருந்தது. பச்சை உடையணிந்த பெண்மணி நடனம் ஆடும் பொழுது பூவை அழுத்தமாக பிடித்துவிட்டார். அதில் ஏற்பட்ட வலி அவர் முகத்தில் தெரிந்தது. சிகப்பு உடையணிந்த பெண்மணி பூவை மெலிதாக பற்றினார். அவர் கையில் முள் குத்தவில்லை. அதனால் அவரே வெற்றி பெற்றதாக அறிவிக்கிறேன். தெனாலிராமரே, நீங்கள் சொல்வது உண்மை. உங்கள் தீர்ப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன். தென்னாலிராமா, மிக சிறப்பான தீர்ப்பு. இந்த அவை அனைத்தும் ஏற்றுக்கொள்ளும்படியான தீர்ப்பை அளித்திருக்கிறாய் மற்றும் அதற்கான காரணத்தையும் அளித்திருக்கிறாய். உன்னால் இந்த அவை பெருமை அடைகிறது.